பசுபதி வந்து விஜய் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாக்கும் வந்து நம்ம விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் வந்து எல்லாரையும் பேசி முடிச்சிடுறாரு. அதன்படி வந்து கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து வெண்ணிலா ரொம்ப பயப்படுறாங்க. விஜய் வருவாரான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்துடுவார், கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா உங்ககிட்ட முக்கியமாக பேசணும்னு சொல்கிறா, அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறா, தயவு செய்து வாங்க வந்து பேசிட்டு போங்க, அண்ணனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் ஊருக்கு கூட்டின்னு போயிடுறேன் வெண்ணிலா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லாஸ்ட்டாக கடைசியாக வெண்ணிலா கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. தாத்தா சந்தேகம் வந்து தாத்தாவும் கிளம்புறாரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து இங்கே கோயிலில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து யாருமே இல்லை, ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே வராரு. பார்த்தா எல்லாருமே வந்து கிராண்டாக இருக்காங்க. அம்பரசு இருக்கார், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேங் ஃபுல்லாகவே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து விஜய்க்கு வந்து சந்தேகம் வருது. அப்போது வெண்ணிலா என்னை பேச கூப்பிடல, ஏதோ ஒரு விஷயமா தான் கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்று. தெரிஞ்சு போச்சா தம்பி, எல்லாம் என்னோட பிளான் தான், என்னம்மா அசிங்கப்படுத்தினேன், அதுக்காக உங்ககிட்ட பழி வாங்கலாம் பண்ணல, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டு நீ யார் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறதுக்கு, உன் வேலையை பார்த்துட்டு வெண்ணிலா உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா வந்து ஏமாற்றிட்டிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து, இதே வேலை தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டாரு அவங்க மாமாவையும் வெண்ணிலாவையும். வெண்ணிலா வந்து எப்பவும் போல் வந்து அப்படியே உருகி பேசுகிறாங்க. விஜய் ப்ளீஸ் விஜய், தயவு செய்து என் கழுத்தை தாலி கட்டுங்க, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் விஜய், அப்படி இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமைய டென்ஷன் ஆயிடுச்சா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை நம்பி வந்ததுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேலை பண்ணுற, உன்னை பாவமே பார்க்கக்கூடாதா, பாவம் பார்த்தா இப்படி தான் பண்ணுவியா, உன்னை பாவம் பார்த்து தான் எங்கள் வீட்டிலேயே தங்க வச்சுருந்தேன், இப்போ வரைக்கும் உன் மேலே இருக்கிறது இறக்க மட்டும்தான், என் மனசு ஃபுல்லாக என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே, அவளை வந்து மறந்துட்டு சொல்லி உன் கழுதை தாலி கடை சொல்லியா, அந்த நிமிஷமே நீ உயிரோடு இருப்பியோ இல்லையோ, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறேன், ஆமாம் என் உயிர் எல்லாமே என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக காவேரி அங்கே வராங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்து அப்படியே வந்து காவேரி அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லு காவேரி, நீ எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்த, இவன் முன்னாடி சொல்லணும்னு இப்போ வந்து சொல்கிறேன், எனக்கு வெண்ணிலா முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு நீ தாண்டி எல்லாமே, நீ தாண்டி என் வாழ்க்கை அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே கண்ணு தண்ணியாக ஊற்றுது. அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க காவேரி. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி அவங்க கேங் எல்லாருமே பார்த்து என்னது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வெள்ளாவும் பார்த்துட்ருக்காங்க. ஒன்று வெள்ளை ஓடி வந்து அப்படியே வந்து காவேரியை தடுக்க பார்க்குறாங்க. ஏய் விட்ரி விஜய விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நானும் பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க, விஜய் ஏன் புருஷன்டி, என் புருஷன் எப்போவுமே என்ன தான் நினச்சிட்ருக்காரு, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் விலகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, விஜயை விட்டு விலகி போகணும், உன்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் விலகி இல்லை, நீ பேட்டி கொடுத்தல அதெல்லாம் காரணம் கிடையாது, நான் விலகி இருந்தது விஜய் தனிச்சையாக முடிவு எடுக்கணும், நான் இருந்தாலும் அவர் தடுமாறக்கூடாதுன்னு தான், அதுதான் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, அவர் மனசில் நான் மட்டும் தாண்டி இருக்கேன், தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோதான், பசு உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணுவியாயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து பசுபதி அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வெண்ணிலா வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே பார், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, வேணாம் சொன்னால் கேளு, அவரோட பொண்டாட்டி வந்துட்டா, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நீ பிரச்சனை பண்ண ஆகிடுமா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, விஜய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அழறாங்க. இங்கே வந்து விஜய் பார்த்துட்டு காவேரி சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் வெண்ணிலா முன்னாடி நான் தான் வேணும், நான் தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னீங்களோ, அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு விஜய், இவ்வளோ நாள் இதுக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட வயிற்றில் வைக்கிறாங்க. கேட்குதா உங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுது. ஒன்றும் புரியாமல் விஜய் பார்க்குறாரு. என்ன காவேரி அப்படின்னு. நம்ம குழந்தைங்க, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன காவேரி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாங்க, பார்த்தீங்கள நம்ம குழந்தைங்க இந்த கோயிலில் தான் சொல்லணுன்னு இருக்குது, அதுதான் கரெக்டாக நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு. அப்படியே சந்தோஷத்தை அவங்க காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கி அப்படியே வந்து சுற்றுறேன். ஏங்க பொறுமையை தூக்குங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சாரிடி அப்படின்னு சொல்ல, ஐயோ தாத்தா அப்படின்னு. தாத்தா ஓடி வராரு. என்னப்பாச்சு அப்படின்னு. தாத்தா நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போ தாத்தா, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு. நிச்சயமா அப்பா காவேரி, நிச்சயமா ஆமாம் தாத்தா அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க எல்லாரும். இது எல்லாத்தையுமே வந்து வெள்ளாவோட கேங் எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் வந்து சொல்கிறாரு வெள்ளாவோட மாமா கிட்ட, நீங்கள் சொன்னீங்களே நானும் என் பொண்டாட்டியும் வாழவே மாட்டோம், ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லபடி கேட்டிங்களே, இப்போ தெரியுதா எனக்கு வாரிசு வரப்போகுது, இது போதுமானோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.